கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் செய்தி வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், த சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. வாட்ச் thou in all things, endure affliction, do the work of an evangelist, make full proof of thy ministry. இந்த 4 காரியங்களிலே நீ நிலைத்திரு என்று சொல்லுகிறார். முதலாவது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. வாட்ச் thou in all things. மன தெளிவு மிக மிக அவசியம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கர்த்தருடைய ஊழியக்காரன் கிளவிகள் பேச்சுகளுக்கு செவி கொடுக்க கூடாது. திண்ணையிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள், விடிய விடிய பேசிக்கொண்டிருப்பார்கள். 5 பைசாவுக்கு அந்த பேச்சு பிரயோஜனப்படாது. அந்த விதமான கிளவிகள் பேச்சு, அதே போல கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள், இவைகளுக்கெல்லாம் விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. எது தேவ பக்திக்கு எதுவான காரியம்? இதை குறித்து ஒரு ஊழியன் சிந்திக்க வேண்டும். எனவே அவன் மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை அவனிடத்தில் கேட்கும்போது அதிலே உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும், தெளிவானவனாக இருக்க வேண்டும். தெளிவான பேச்சை அவன் முதலாவது ஜனங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நாம் தெளிவில்லாதவர்களாக இருப்போம் என்றால் மற்றவர்களை தெளிவானவர்களாக இருக்க செய்ய முடியாது. முதலாவது நாம் ஸ்திரப்பட வேண்டும், பிறகுதான் நாம் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியும். எனவே வேதாகமம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு என்ற ஒரு ஆலோசனையை, ஒரு புத்திமதியை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 3:15 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். நம்மை பற்றி மற்றவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லது பரிசுத்த வேதாமத்தை பற்றி நம்ம இடத்துல கேட்கிறார்கள், அல்லது நம்ம சபையை பற்றி கேட்கிறார்கள். நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மில் இருக்கிறதான நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? அந்த நம்பிக்கையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால்தான் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் விசுவாச அட்டவணையை நாம் பார்க்கிறோம். ஆக விசுவாசத்தினால்தான் எல்லாருமே அவர்கள் தேவ சமூகத்திலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். நம்மில் இருக்கிறதான நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து விசாரித்து கேட்கக்கூடிய யாவருக்கும்
சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் சரி, நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அந்த ஃபோனை எடுப்பதில்லை. அந்த ஃபோன் எடுப்பதற்கு இன்னொருத்தர் வச்சுருப்பாங்க, அவர் தான் ஃபோன் எடுப்பார். ஐயா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அங்கே பார்ப்பார், இல்லைன்னு சொல்லு. அப்போ இல்லைங்கய்யா அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் வரக்கூடிய ஒரு தொலைபேசி எண்ணை கூட அட்டன் பண்ணுவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்களிடத்தில் விசாரித்து கேட்கக்கூடிய யாவருக்கும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க போகிறார்கள்? ஆனால் பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கக்கூடிய யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். அதே பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், நீங்கள் எங்கேயா போகிறீங்க? நான் இன்னும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் அதை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார் என்றால் அவர் தெளிவில்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பார். இப்படி சரியான ஒரு ஆன்சரை நாம் சொல்ல வேண்டும். எதுக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு ஊழியக்காரராக இருக்க முடியுமா? போதிக்க தெரியாத ஒரு நபர் சபையிலே ஒரு போதகராக இருக்க முடியுமா? முடியாதே. ஆக தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியம். இல்லை என்றால் நம்மை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தான் தெளிவான பேச்சை பேச முடியாது, தெளிவில்லாதவர்களாக இருப்பார்கள். நாம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள். எப்பொழுதுமே ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஆவிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருப்போம் என்றால் அநேக ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருப்போம். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறான். பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். கெச்சிக்கிற சிங்கம் இறைக்காக அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கும். அதை போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வருகிறான். நீங்கள் விழிப்புள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருபோதும் உலக காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடாமல், உங்களிலே வருகிறதான பலவிதமான இச்சைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போய்விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். இரண்டாவது, தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சகவனாக தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். இன்னைக்கு நாட்டிற்காக போர் செய்கிற வீரர்களை நாம் பார்க்கிறோம். தங்களை முழுவதுமாக அந்த வேலைக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். எல்லையிலே போய் பாதுகாப்பு படையிலே இணைகிறார்கள், அல்லது விமானப்படையிலே போய் இணைகிறார்கள், அல்லது கப்பற்படையிலே போய் இணைகிறார்கள். தங்களை முழுவதுமாக அந்த இளம் பிராயத்திலே நாட்டிற்காக அர்ப்பணம் செய்கிறார்கள். அதை போல நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி. ஒரு யுத்த வீரனை போல நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் அங்கே பலவிதமான தீங்குகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உணவு கிடைக்காமல் போகலாம், தண்ணீர் கிடைக்காமல் போகலாம், பல நாட்களாக யுத்தத்திலே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு போர்ச்சேவகனாக இருந்து கொண்டு தீங்கு அனுபவி என்று எழுதுகிறார். தீங்கு அனுபவிக்கக்கூடிய இந்த வேலைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள்.
ஒரு யுத்த வீரனை போல அந்த வேலைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். உலக பிரகாரமான ஒரு வேலையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் போதகராக போனால் என்ன கிடைக்கும்? வீடு கட்டி கொடுப்பார்களா? வாகனம் கொடுப்பார்களா? எங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பார்களா? இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட போவார்கள். ஒரு யுத்த வீரன் நாட்டிற்காக எப்படி சேவை செய்யும்படியாக கடந்து செல்கிறானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த விதமாக ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய படகுகளை விட்டார்கள், வலையை விட்டார்கள், தகப்பனை விட்டார்கள், இயேசுவின் பின்னே போனார்கள். வரி வசூல் செய்யக்கூடியவன் அந்த வரி வசூல் செய்யக்கூடிய வேலையை விட்டுவிட்டு இயேசுவுக்கு விருந்து வைத்து மிக சந்தோஷத்தோடு இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தான். அன்பானவர்களே, அதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். அந்த விதமாக நாமும் ஒரு நல்ல போர் சேவகனாக இருந்து கொண்டு தீங்கு அனுபவிக்க வேண்டும். நிச்சயமாக அந்த வேலைக்கு நம்ம போனோம் என்றால் தீங்கு நம்மை தொடரும். அதை அறிந்துதான் அந்த வேலையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். யுத்தத்துக்கு போகிறவர்கள் யுத்தத்திலே திரும்பி வருவார்களா? யுத்தத்துக்கு போனவர்கள் சந்தேகம்தான். ஒருவேளை வஸ்திரம்தான் வீட்டுக்கு வந்து சேரும், அந்த உடல் பாடி கூட அநேகமாக கிடைக்காது. அப்படியெல்லாம் கூட இரத்த சாட்சியாக அவர்கள் மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதற்கும் தயாராக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏன்? முதல் நூற்றாண்டிலே ஸ்தேவானுடைய மரணம் அந்த விதமாக நடைபெற்றது. அவனை கல்லால் அடித்து கொன்று போட்டார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் அந்த விதமாக மரித்திருக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருப்பாய் என்றால் நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தமாக இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஓநாய்க்குள்ளே போய் ஆடுகளை அனுப்பினால் அந்த ஓநாய் என்ன செய்யும்? ஓநாய் பீறி போட்டு விடும். ஆனால் தெரிந்துதான் அனுப்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் ஏமாற்றவில்லை. உங்களுக்கு அங்கே கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை என்று அவர்களை சொல்லி ஏமாற்றவில்லை. உண்மையை சொல்லுகிறார். ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நமக்கும் அதே வார்த்தை தான். ஒரு கஷ்டமான ஒரு வேலையைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சுவிசேஷ வேலை, தீங்கு அனுபவிக்கக்கூடிய வேலை. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் என்று சொல்லுகிறார். மற்றவர்களை காட்டிலும் நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டார் சபைக்காக. திருமணமே செய்யாமல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ராஜ்யத்து நிமித்தமாக அவர் தன்னை அர்ப்பணம் செய்திருந்தார். மிக பிரயாசம் எடுத்தார். ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். எருசலேம் துவங்கி இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை நான் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிகமாய் அடிபட்டவன். ஒரு காலத்திலே இந்த சபையை துன்பப்படுத்தினவனாக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வந்தவுடனே அதிகமாக அடிபடுகிறார். யூதர்களால் அடி வாங்குகிறார். 1 குறைய 39 அடியாக 5 முறை அடிபட்டேன் என்று சொல்கிறார். ஆக 195 அடி வாங்கியிருக்கிறார். அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று சொல்கிறார். அனுதினமும் சாகிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஆக மரண அவஸ்தை, அவருக்கு சரீரத்தில் இருந்த ஒரு முள் வேதனை, அது அவரை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்ததாக எழுதுகிறார்.
இப்படி அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமாக வருத்தப்பட்டு இந்த ஊழியத்தை செய்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். எனவே தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஒரு போர்ச்சேவகனை போல நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, do the work of an evangelist. சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும், மனிதர்களே அல்ல. இன்றைக்கு மனிதர்களை அநேகர் பின்பற்றுகிறார்கள். மனித தலைகளை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவரை போலவே இவர் பேசுகிறார், அவரை போலவே இவர் ஆக்ஷன் பண்றார், கொஞ்சம் குறை அவரை போலே இவர் இருக்கிறார். எவரை போல? இயேசுவை போல மாறுங்கள். இயேசுவை போல உபதேசம் பண்ணுங்கள். இயேசுவை போல உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை போல பாவத்திற்கு விலகுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். அப்படி இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கட்டணம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. கர்த்தருடைய ஊழியக்காரன், சுவிசேஷ வேலையை செய்யக்கூடியவன், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் செய்ய வேண்டும். ஆரோனுடைய பிள்ளைகள் அங்கே தேவ சமூகத்திலே அந்நிய அக்கினியை செலுத்தினார்கள். அக்கினி வானத்திலிருந்து வந்து அவர்களை அப்படியே அழித்து போட்டது, மாண்டு போனார்கள். அன்பானவர்களே, ஜாக்கிரதையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டிப்பாக நாம் கடிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும், கண்டனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு புத்திமதியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கடமை உணர்வோடு கூட இந்த சுவிசேஷ வேலையை நாம் செய்தாக வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷ வேலை செய்யக்கூடிய அநேகர் உலக பிரகாரமான பிஸ்னஸ்ல இறங்குகிறார்கள். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இறங்குகிறார்கள். அதிகமாக அவர்கள் அதில் ஈடுபாடாக இருக்கிறார்கள். கேட்டால் அதில் ஒரு வருவாய் கிடைக்கிறது, அதை வைத்து நான் ஊழியம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் உலக பிரகாரமான வேலைகளை பயிற்சி கொடுக்கவில்லை, அதை அறிந்து கொள்ளுங்கள். பைபிளில் எங்கேயுமே கிடையாது. மீனவர்கள் மீன்பிடி வலைகளை விட்டு விட்டு வந்தார்கள். மீண்டுமாக அவர்கள் திரும்பி மீன் பிடிக்கிறதுக்கே கடந்து செல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரசங்கி. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, அதே போல கர்த்தருடைய வேலையை செய், அதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறதான ஆலோசனை, சுவிசேஷ வேலையை செய், அதைத்தான் சொல்றார். வேற வேலை செய்ய வேண்டாம். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், உபதேசிக்கிறவன் உபதேசிக்கிறதிலும், சுவிசேஷ வேலையை செய்கிறவன் சுவிசேஷ வேலையிலும், மூப்பனானவன் மந்தையை பாதுகாக்கிறதிலும்,
அவரவருடைய வேலைகளிலே தரித்திருப்பார்கள் என்றால் அந்த சபை அற்புதமாக ஒரு வளர்ச்சியை காணும். எனவே அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். எனவே சுவிசேஷ வேலையை செய்தார். பிரசங்கித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, ஒருவேளை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது உன் ஊழியத்தை நிறைவேற்று. மேக் ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் தை மினிஸ்ட்ரி. நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. லூக்கா 9:62 இயேசு சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். யாரெல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களே அல்ல. எந்த ஒரு விவசாயியும் நிலத்தை உழவு செய்யும்படியாக அவன் கடந்து செல்கிறான், ஏர்மாடுகளை பூட்டுகிறான், கலப்பை மேலே கையை வைக்கிறான், அதை முடித்து விட்டுத்தான் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். வைத்த உடனே ஐயோ இவ்வளவு உழவு செய்ய வேண்டியது இருக்கிறதா என்று மலைத்து போவானே என்றால் அவன் உழவு செய்ய முடியாது. எனவே இயேசு சொல்லுகிறார், கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனே அல்ல. இன்றைக்கு அநேக பின்மாற்றமாகி போய்விடுகிறார்கள், சுவிசேஷ வேலையை விட்டு விடுகிறார்கள், உலக பிரகாரமான வேலைகளை தேர்வு செய்கிறார்கள், அதனுடைய வருவாய் நல்லது என்று கருதுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஒருபோது பின்னிட்டு பாராதே எச்சரிக்கையாக இருங்கள். யாக்கோபு சொல்கிறார், யாக்கோபு 5:7-8 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஒரு விவசாயியை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார் யாக்கோபு. பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று அவன் முன்மாறியும் பின்மாறியும் பொறுமையோடு காத்திருக்கிறான். அதே போல நீங்களும் சுவிசேஷ வேலை செய்கிறீர்கள், பொறுமையோடு கூட காத்திருங்கள். பிரதிபலனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதிர்பாருங்கள். மனிதர்களிடத்திலே நாம் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. மனிதரிடத்திலே எந்த விதத்திலும் பணம் காசு கேட்காதிருங்கள். ஜெபம் பண்ணுங்கள், பரத்திலிருந்து தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்கிட்டையாவது போய் காசுக்கு வாங்கினாரா? வேதத்தில் எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? வரி பணம் செலுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்கிறார். பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ தூண்டில் போடு, ஒரு மீனை பிடிப்பாய், அதில் வாயிலே வெள்ளி பணத்தை காண்பாய், உனக்கு எனக்கு வரியாக செலுத்து என்று சொல்கிறார். அற்புதமாக வழிநடத்தினார். அவருக்கு கழுதை குட்டியை ஏறி போவதற்கு கொடுத்தார்கள். மேல் வீட்டிலே பஸ்காவை அனுசரிப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். எல்லாமே இயேசுவுக்கு இலவசமாக கொடுத்தார்கள். கல்லறை முதற்கொண்டு இலவசமாக கொடுத்தார்கள். ஆண்டவர் ஒருவரிடத்தில் கூட பணம் கேட்டு அவர் கடந்து செல்லவில்லை. பரலோக பிதாவை நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். அவரை மாதிரியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒருவரிடத்திலும் பணம் கேட்கக்கூடாது. அது நேரப்படியாக நமக்கு வந்து சேரும். நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள். நீங்கள் ஊழியம் செய்யும்போது பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அவனுக்கு பரத்திலிருந்து உதவி கொடுக்கப்படும். எப்படி? ஏதோ ஒரு மனுஷர்கள் மூலமாக கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கையோடு கூட பணியாற்றுங்கள். சபை உங்களை போஷிக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் உதவி கிடைக்கும். அது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு கூட வேலை செய்யுங்கள். பயிரிடுகிறவன் எப்படி பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்கிறானோ அதே போல நீங்கள் பொறுமையோடு இருந்து கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள்.
அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரம் அல்ல என்று சொல்கிறார். Not to me only, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். But unto all them also that love is appearing, யாவருக்கும் அதை தந்தருள்வார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு எழுதியிருக்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது தான் அந்த கிரீடம் கிடைக்கும். ஆக கர்த்தருடைய ஊழியக்காரன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீதியின் கிரீடம் நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நியாயத்தை புரட்ட மாட்டார். அவர் அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பக்கூடிய யாவருக்கும் அதை தந்தல்வாராம். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர் மகிமையிலே வரப்போகிறார். வந்து மணவாட்டி ஆகிய சபையை அழைத்து கொண்டு போக போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் 4 விதமான காரியங்களை அவன் செய்து நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கின்றான். மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்தில் தீங்கு அனுபவிக்க வேண்டும், சுவிசேஷனுடைய அந்த வேலையை செய்ய வேண்டும், அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சிறப்பு. இந்த 4 காரியங்களிலே நீங்கள் நிலைத்திருந்து செய்து நிறைவேற்றும் போது வாடாத ஜீவகிழத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்பிக்கை உள்ளவளாக, பொறுமை உள்ளவளாக, விசுவாசத்தை காத்து கொண்டவளாக தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் தியானம் செய்தோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் 4 காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவனாக இருக்கின்றான் என்று நாங்கள் அறிகிறோம். அந்த காரியத்தில் நாங்கள் நிலைத்திருந்து ஊழியத்தை செய்து நிறைவேற்றக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. Amen. Address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.